பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வரவேற்கின்றேன். தமிழ் இலக்கிய உலகில் தொடர்ந்து இயங்கும் ஒரு இயக்கமாகவே இருக்கக்கூடிய படைப்பாளி திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோடு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான தருணங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறுவனாக இருக்கிற போது, இப்போ நானும் சார், இப்போ உங்களுக்கு பிடித்த இரும்பு கை மாயாவி படிச்சிருக்கேன், காமிக்ஸ் படிச்சிருக்கேன், கோகுலம் கதிர், சின்ன சின்ன அந்த கதைகள்லாம் தான் நாங்களும் படிச்சிருக்கோம். ஆனால் அப்படி ஒரு வாசகனாக இருந்த அந்த சிறுவன் எப்படி ஒரு புழு பட்டுப்பூச்சியாக மாறுவது போல ஒரு படைப்பாளியாக மாறி அந்த தருணம் எப்படி நிகழ்ந்ததுங்க? அது எனக்கு நான் பள்ளியில் எந்த நிகழ்ச்சிகள் நடந்தாலும் என்னை ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து பேசு, கட்டுரை எழுதி கொடு, ஏதாவது செய்யுன்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு பள்ளி ஆசிரியர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், நான் வகுப்பில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு போட்டிக்கு பேர் கொடுத்தார். நீங்கள் போட்டியில் போய் பேசுடா அப்படின்னு. பேசுறது எனக்கு தெரியாதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேசலாம், நீ பேசு அப்படின்னு சொன்னார். என்னோட பேர் கொடுத்த மாணவர்கள் எல்லாரும் பேசுறதுக்காக ஒரு பேப்பரில் எழுதி வாங்கிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என்ன பேசுறதுன்னு தெரியாத போய் நான் என்னுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்னார், நீ படித்ததுலேருந்து ஏதாவது உனக்கு தோணுனதெல்லாம் பேசு அப்படின்னு. நான் ஒருத்த மட்டும் நானாக பேசினேன். என்னோட படித்த மாணவர்கள் எல்லாருமே அந்த மனப்பாடம் பண்ண பேப்பரை அழகாக படித்தாங்க. ஆனால் எனக்கு தான் முதல் பரிசு கிடைச்சது. அப்போ அதில் ஒரு பாரதியாருடைய கவிதை புத்தகத்தை எனக்கு பரிசாக கொடுத்தாங்க. அந்த புத்தகத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு நான் படிக்க ஆரம்பிக்கிற வயசு வரைக்கும் நான் காமிக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். இந்த புத்தகம் படிக்க ஆரம்பித்த உடனே நேரடியாக அந்த பாடல்கள்லாம் எனக்கே எழுதப்பட்டதாக நான் உணர்ந்தேன். பாரதியார் உலகத்துக்காக எழுதலை, எனக்காகத்தான் அதெல்லாம் எழுதியிருக்காரு. என்னை பார்த்து தான் சொல்கிறாரு. என்ன தான் அவர் ஏன் இப்படி இருக்கிற, ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்லாம் எனக்கு சொல்கிறதாக நான் அதை எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் புரட்டி பார்ப்பேன். படிக்க ஆரம்பித்தா என்ன இருக்கும் அப்படின்னா, உடம்புக்குள்ளே திடீர்னு ஒரு உஷ்ணம் பரவுறத உணர்வேன். திகு 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 திகுன்னு ஒரு உணர்ச்சி வரும், திடீர்னு ஆவேசம் வரும், திடீர்னு கண்ணீர் வரும். என்ன இது, ஒரு புத்தகம் தானே படிக்கிறேன், ஏன் எனக்கு என்னமோ நடக்குது, ஏன் ஒரு வரியை படிக்கும் போது ஏதோ செய்யுதே அப்படின்னு. அப்புறம் சில விஷயம் புரியாது. நான் ஆசிரியர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்ல, படிச்சுட்டே இரு, தானாக புரியும் அப்படின்னாரு. எனக்கு பாரதியார் மீது ஒரு நாட்டம் உருவாச்சு. என்ன அப்படின்னா, இது என்ன கவிதைன்னு ஒன்று இருக்குது, நான் இந்த கவிதைக்குள்ளாடி கூட அவர் சொல்கிறது எல்லாமே எனக்கு இருக்கே, நான் இந்த உணர்ச்சிகளை எல்லாம் உட்படுறேனே, எனக்கு இப்படிலாம் தோணுதே அப்படின்னு. திடீர்னு வெளி உலகம் பிரகாசமாக தெரிகிற மாதிரி நான் உணர்ந்தேன். எல்லா மனிதர்களுமே சுயநலத்தால் இருக்கிறாங்க, பொதுநலங்கிறது முக்கியமானது, இயற்கை ரொம்ப முக்கியமானது, நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்கிறதெல்லாம் நானாக புரிஞ்சுக்கிட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு தொடர்பே இல்லாமல் வீட்டில் படித்த, வீட்டுக்காரிலேருந்து சொல்லிக் கொடுத்த தேவாரம், திருவாசகம், திருவம்பாவை, பாசரங்கள் எல்லாம் அன்பை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு இல்லையா. இவர் இந்த அன்புக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொன்னார். அந்த அன்பு மட்டும் இல்லைப்பா, அதுக்கு ஒரு வேலை இருக்குது. அந்த அன்போடுள்ள மனிதன் என்ன செய்யணும்னா, இந்த பொது வாழ்க்கைகளை போய் வேலை செய்யணும்னு படிக்க ஆரம்ப காலத்தில் சின்ன 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 புத்தகங்களாக தேடி படிப்பேன். அப்படி சின்ன புத்தகங்களை தேடி படிக்கும்போது பெரிய புத்தகங்களை படித்து கொண்டிருந்த, பெரிய டால்ஸ்டாயோட வார் அண்ட் பீஸை, அண்ணா கரீனாவை படித்து கொண்டிருந்த அம்மாவை, அண்ணனை, மாமாவை, சித்தப்பாவை பார்த்து ஆச்சரியப்படுவேன். இவ்வளோ பெரிய புத்தகத்தை எப்படி படிக்கிறாங்க, 1000 பக்கம் இருக்குது, 1200 பக்கம் இருக்குது அப்படின்னு நாள் கணக்கில் படிச்சுட்டே இருப்பாங்க. அதை அந்த புத்தகம் படிக்க போனா ஆகணுங்கிற வேட்கையிலே என்ன பண்ணுவேன்னா, அதை தேடி போய் படிப்பேன். அவர்கள் இல்லாத நேரம் படி பார்ப்பேன், ஒன்றுமே புரியாது. அப்போ நான் என்னை வளர்த்துக்கிடணும்னு விரும்பினேன். நான் படிக்கணும், வளர்த்துக்கிடணும். படிக்கணும்னா என்ன பண்ணணும், எளிதாக படிப்பதுக்கு வாழ்க்கை வரலாறுகளை முதல்ல படிக்கலாம். வாழ்க்கை வரலாறுகளாக படித்தேன். அப்போ எனக்கு தோணுச்சு, எல்லாரும் ஆரம்ப நிலையில் என்ன போல தான் இருந்திருக்கிறாங்க. எந்த வசதியும் இல்லாத எளிய மனிதர்களாக கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து தான் உருவாகியிருக்காங்க. பிரச்சனையே கிடையாது நான் இருக்கிறது. நான் முயன்றால் எதையும் அடைய முடியுங்கிறத இந்த புத்தகம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. இன்னொன்று, என்னுடைய ஆளுமையை அது உருவாக்குச்சு. எல்லாத்தையும் பாரு, தேடு, கேள்வி கேளு, புரிந்துக்கோ, விவாதிக்கணும் அப்படின்னு. இது வீடும் அனுமதித்தது, பள்ளியும் அனுமதித்தது. நான் ஒரு வகையில் அதிர்ஷ்டசாலி, நல்ல ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்டவன். ஆசிரியர்கள் என்ன சைக்கிளில் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க, மதிப்பெண் வாங்கி தர்றதோட எனக்கு நிறைய உலக விஷயங்களை கொடுத்தாங்க, புத்தகங்கள் கொடுத்தாங்க. மெதுவாக வளர்ந்து 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 தான் நான் வந்தேன். சரியாக என்னுடைய கல்லூரி பருவத்துக்குள்ளே நுழையும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு நான் என்ன செய்ய போகிறேன், என்ன பண்ணணும். இன்னைக்கு வரைக்கும் அதை தான் செஞ்சுட்டே இருக்கேன். உங்களை என்ன எழுத்தாளராக தான் ஆக்கிடணும், நான் படிக்க தான் செய்யணும், உலகை தேடி தான் என் பயணம். என் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குன்னா அது என் மண்ணையும் மனிதர்களையும் எழுதுறது தான். என் காலத்தினுடைய பிரதிநிதியாக தான் நான் இருப்பேன். இன்னொன்று, நான் என்னோட வாழ்க்கையை வாழ்வதல்ல முக்கியம், என் வாழ்க்கையின் வழியாக எதையெல்லாம் சொல்ல முடியும், எதையெல்லாம் பகிர்ந்து கொடுக்க முடியும், அதுதான் முக்கியம். அப்புறம் என்னோட கஷ்டங்கள், என்னோட சந்தோஷங்கள் முக்கியமானது அல்ல, அது நான் அனுபவித்து கடந்து போகிறது. பிறருடைய கஷ்டங்கள், பிறருடைய சந்தோஷங்களை நான் ஏற்றுக்கிடவும்
வாங்கி தரவும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல முக்கியம்னு நினச்சேன். எல்லாவற்றையும் தாண்டி இதுக்கு காரணமாக இருக்கிற இந்த மொழி மீதும் இலக்கியங்கள் மீதும் உள்ள பற்றால் நான் ஒரு முடிவை எடுத்தேன். இது ஒரு பெரிய சுரங்கம், பெரிய அணையாத ஒரு நெருப்பு. இந்த நெருப்பை என் கையில் யாரோ ஒப்படைச்சிட்டு ஓடுறான். அந்த ஓடுற ஆள் தான் கபிலர், அவர் தான் திருவள்ளுவர், அவர் தான் கம்பர். அந்த நெருப்பை தான் நானும் கொண்டுட்டு ஓடுறேங்கிறத உணர்ந்துட்டேன். உணர ஆரம்பிச்சோன்னே எனக்கு தோணுச்சு, எழுத்தாளருங்கிறது ஒரு வேலை இல்லை, பொறுப்புணர்ச்சி, இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம் ஏற்றுக்கிட்டா இதுக்கு கஷ்டப்பட்டு தான் செய்யணும். ஆனால் அதை ஏற்றுக்கிடணும். ஏற்றுக்கிட்டா என்ன செய்வோம்? அதுக்கான பணிகளை செய்வோம். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய, என்னை வழிநடத்தக்கூடியது அதுதான். நான் அந்த பொறுப்புணர்ச்சியின் மிக்க ஒரு மனிதனாகத்தான் என்னை எப்போவுமே உணர்வேன். ஒரு சொல் கூட இன்னொருவரை காயப்படுத்தக்கூடாது, தீமையின் பக்கம் நிற்கக்கூடாது. எல்லாவற்றையும் தாண்டி இந்த சமூகத்தை மேம்படுத்துறதுக்கு எழுத்தாளர்னால முடிந்த அளவுக்கு அவன் எல்லா தளங்களையும் இயங்கிக்கிட்டே தான் இருக்கணும். அதுதான் என்னுடைய உலகம். நீங்கள் எழுத்தாளராக அந்த தருணம் நிறைய பிஸ்னஸ் மேன் எல்லாம் பேசும் தலைமை சந்திச்சிருக்கு. அவங்க பெரிய வெற்றி பெற்றாலும் அதற்கு கீழ் இருக்கக்கூடிய அவங்களுக்கான போராட்ட வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து நேர்களுக்கு சொல்லிகிட்டே இருப்போம் சார். திருவிளையாடலில் ஒரு வசனம் உண்டு, சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் அப்படின்னு. அது ஒரு சமூகமே வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு தருணமாக தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பலரால் அறியப்பட்ட ஒரு முத்திரை பதித்த ஒரு எழுத்தாளராக இருக்கிறீங்க. ஆனால் ஆரம்ப காலங்களில் ஒரு எழுத்தாளராக இருப்பது எப்படி சிரமமாக இருந்ததுங்களா, இல்லை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் பயணிச்சிங்களா? இல்லை, ஆரம்ப காலத்தில் இல்லை, இன்றைக்கி வரைக்கும் சிரமமானது தான். ஏன்னா நான் ஒருத்தன் தான் தமிழில் முழு நேர எழுத்தாளனாக இருக்கிறேன். வேறு எந்த பணியும் செய்யாத, வேலையே பார்க்காத, எழுத்து தான் வேலைன்னு நினைத்து ஒரு எழுத்தையே வாழ்க்கையாக கொண்டு வாழ்கிறவன் நான் தான். வேறு எழுத்தாளர்கள்லாம் ஏதாவது ஒரு பணியாற்றுகிறார்கள், வங்கியிலையோ அலுவலகத்திலேயோ பல்கலைக்கழகத்திலேயோ அல்லது வேறு ஏதோ ஒரு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு எழுதுகிறாங்க. இல்லைன்னா பத்திரிகை உலகத்தில் இருக்காங்க. முழுக்க எழுதி மட்டும்தான் வாழ்வேன், எழுத்து தான் என் வாழ்க்கை அப்படின்னு ஒரு 25 வருடங்களுக்கு மேலே எழுத்தை மட்டுமே வேலையாக கொண்டவன் நான் தான். அப்போ இந்த வாழ்க்கை எனக்கு என்ன கற்றுக் கொடுச்சுன்னா, எதுவுமே தரல, இன்றைக்கும் தராது. ஆனால் அது மேலே எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஏன் அப்படின்னா, நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட செயலை செய்யும் போது நான் எதுக்கு அங்கீகாரத்துக்காக காத்திருக்கணும்? ஆனால் அடைந்த நெருக்கடிகள்ங்கிறது அளவே இல்லாது. ஏன்னா நான் என்னுடைய படிப்பை துறந்து தான் இந்த இலக்கியத்துக்கு வந்தேன். நான் ஆங்கில இலக்கியம் படித்தேன். ஆங்கில இலக்கியத்தில் டாக்டரேட் பண்ணேன். அதை வேண்டான்னு விட்டுட்டு என்னுடைய படித்த எல்லா சான்றிதழ்களையும் என்னுடைய அப்பாட்ட கொடுத்துட்டு வெறும் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ஆளாக தான் வெளியே வந்தேன். கல்வி எனக்கு வீடு கொடுத்த ஒரு சந்தர்ப்பம், அதை நான் நிறைவு செஞ்சுட்டேன். எனக்கு அது வேண்டாம். ராமகிருஷ்ணனுங்கிற ஆள் என்ன செய்ய விரும்புகிறானோ அதை அவன் செய்யட்டும். தோற்று போனால் அங்கே வரேன், உங்கள் சான்றிதழை வாங்கிக்கிறேன், வேலைக்கு போகிறேன், ஜெயிச்சுட்டா எனக்கு வேணாம் அப்படின்னு. நல்ல வேளை இந்த வாழ்க்கை என்னை அந்த சான்றிதழை வாங்க வைக்கலை. நான் ஜெயித்த மனிதனாக என் எழுத்தின் வழியாகவே அந்த இடத்தை அடைஞ்சிட்டேன். ஆனால் எனக்கு அந்த தைரியம் இருந்தது. வெறுமனாக ஒரு மனிதனுக்கு அவன் கல்வி அறிவு கொடுத்த தைரியம் போதும், வேறு எதுவும் வேணாம். இந்த நகரத்துக்கு வந்த முதல் நாள் எனக்கு நினைவு இருக்குது. சென்னைக்கு எல்லாத்தையும் வேணான்னு நினச்சிட்டு வெறும் ஆளாக திரும்பி வரும்போது ஒரு பைசா கிடையாது, வெறும் 110 ரூபாயும் ஒரே ஒரு மாற்றுடையும் 2 புத்தகங்களும் ஒரு ஜோல்னா பையோடு தான் இந்த நகரத்துக்கு வந்தேன். ஒரு காஃபி கடையிலேருந்து காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். என் கையில் ஒரு புத்தகம் இருக்குது, கீழே வச்சுட்டு காஃபி குடித்தேன். பக்கத்தில் ஒருத்தர் திரும்பி பார்த்தார், என்ன புத்தகம்னு கேட்டார். படிங்களேன் அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் அப்படியே புரட்டி படித்தார். படிச்சுட்டு நீங்கள் எழுதுனதா அப்படின்னு கேட்டார். ஆமாம், நான் எழுதின புத்தகம் தான் அப்படின்னு. எங்கே கிடைக்கும் அப்படின்னாரு. புதுப்பது, இதை நீங்கள் தருவீங்களா அப்படின்னாரு. கொடுத்துட்டேன். அடுத்த நாள் அதே தேநீர் கடையில் நான் நிற்கும் போது அவரே வந்தார். படிச்சுட்டேன், நல்லா இருக்கு, இப்போ என்ன புத்தகம் எழுத போகிறீங்க அப்படின்னாரு. ஒரு புத்தகம் எழுத போகிறேன், வெளியிடுவதுக்கு வசதி இல்லைன்னு. சாயங்காலம் என் அறைக்கு வாங்க அப்படின்னாரு. சாயங்காலம் அறைக்கு போகும்போது 10,000 ரூபாய் எனக்கு எடுத்து கொடுத்து உங்கள் புத்தகம் வெளியிட்டுக்கோங்களேன் அப்படிங்கிறார். நான் அவருக்கு ஒரு புத்தகத்தை தானே படிக்க கொடுத்தேன், அவர் என்னுடைய வாசகராக தானே ஆகணும், ஏன் பணம் கொடுத்து புத்தகத்தை வெளியிட்டுக்கோங்கிறாரு. அவருக்கு தோன்றுகிறது இவரை போன்றவர்கள் சிரமப்படக்கூடாது, உதவி செய்யணும். நான் கேட்டேன், இதை கடனாக தான் வாங்கிக்கிடுவேன் அப்படின்னப்போ அவர் சொல்கிறாரு, கடனாக வாங்கிக்கோங்க, என்ன உங்களை மாதிரி யாராவது ஒருத்தர் புத்தகம் வெளியிடுவார் இல்லையா, அவருக்கு கொடுத்துருங்க. அப்போ இந்த மனது இருக்குது நண்பரே. என்ன அப்படின்னா, இந்த மனது இந்த நகரத்தில் பலர்கிட்டையும் இருக்குது, இப்பவும் இருக்குது. எனக்கு அடுத்து வந்த தலைமுறையும் இப்படி ஆதரிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அந்த கதவுகளை தட்டுவதற்கான மன உறுதியும், அவமானத்தின் போது தோற்று ஓடிடாமல் இருக்கக்கூடிய உறுதியும், இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் நடந்தால் என்ன எனக்கு மட்டுமா நடக்குது, இந்த நகரத்தில் எத்தனை 1000 பேருக்கு நடந்திருக்கு. இந்த நகரம் ஒரு பெரிய பலிபீடமாக தான் நான் எப்போயுமே கருதுவேன். இங்கே ஜெயித்தவர்களை விட தோற்று போனவர்கள் அதிகம். எப்போயுமே தோற்று போனவர்கள் எல்லாம் கண்ணீரோடு இந்த நகரத்தை விட்டு போகிறத நான் பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் ஜெயித்தவர்களுக்கு இந்த நகரம் ஏதோ கொடுத்துட்டே இருக்குது. நம்ம நிறைய விஷயங்கள் இன்னும் பேசலாம். ஒரு இடைவேளை எடுத்துக்கிறேன் சார். ஒரு எழுத்தாளரோடு நீங்கள் உரையாடுகிற போது ஏராளமான நம்பிக்கை விதைகளை, எப்படி ஒரு காகம் பறந்து செல்கிற போது ஒரு எச்சத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய விருட்சத்தை விதைத்து விட்டு செல்கிறதோ,
இப்படி நிறைய நம்பிக்கைகளை விதைச்சிருக்கிறார். பேசும் தலைமையிலே நிறைய தொழில் முனைவோர் நிறைய பேரை சந்திச்சிருக்கிறோம். அவங்களுடைய அந்த வெற்றியின் ரகசியங்களை ரொம்ப நெருக்கமாக நம்ம போய் பார்த்துருக்குறோம். அந்த விதத்தில் ஒரு இலக்கியவாதியினுடைய ஒரு நெருக்கமான ஒரு பார்வையை பேசும் தலைமை உங்களுக்கு தந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இவருடைய ஆளுமைக்குள்ளும் நம்ம பயணிக்க விரும்புகிறோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு